வணக்கம். நான் ஜெயந்தி கேஜி ஹாஸ்பிட்டலில் ஹோம் கேர் டிபார்ட்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸராக இருக்கேன். இன்றைக்கி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணுங்கிறத பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். எந்தெந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னு கேஜி ஹாஸ்பிட்டலோட சீஃப் நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் இளங்கோவன் வீரப்பன் தெளிவாக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு 17 பேராமீட்டர்ஸை எப்படி மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். பிளட் ப்ரெஷர் ரொட்டீனாகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு பேஷண்ட்க்கு ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 டைம் வரைக்கும் நாம் பிபியை செக் பண்ணணும். அதாவது 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உட்கார வச்சு தான் செக் பண்ணணும். சர்ஜரிக்கு அடுத்த ஒரு சில நாட்கள் ரொம்ப முக்கியமானது. பேஷண்ட் க்ளோஸ் அப்சர்வேஷனில் தான் இருப்பாங்க. இந்த டைமில் நாம் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, பேஷண்ட்க்கு பிபி கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில பேஷண்ட் பிபிக்காக ரொம்ப நாளாக 2-3 மாத்திரை எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இந்த டைமில் நாம் நிறுத்த வேண்டியிருக்கலாம். அடுத்து, நம்ம பேஷண்ட் 24 மணி நேரத்தில் 4லேருந்து 10 லிட்டருக்கு மேலே யூரின் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பிபியை 140லேருந்து 180 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணணும். பிளட் ப்ரெஷரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உட்கார வச்சும் செக் பண்ணணும், நிற்க வச்சும் செக் பண்ணணும். அப்படி நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று, மேலே இருக்கிறது சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், கீழே இருக்கிறது டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். இந்த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 90க்கு கீழே போனாலும் 200க்கு மேலே போனாலும் நாம் உடனே டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹார்ட் ரேட்டு இம்மீடியட்டாக போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பீரியடில் ஒரு பேஷண்ட் டாக்கிகார்டியாவில் தான் இருப்பாங்க. அதாவது இதய துடிப்பு 100க்கு மேலே தான் இருக்கும். ஹார்ட் ரேட்டு நம்ம சர்ஜரிக்கு அப்புறமா மோஸ்ட்லி நம்ம பேஷண்ட்ஸுக்கு 110லேருந்து 120 பீட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஹார்ட் ரேட்டு 60க்கு கீழே போனாலும் 140க்கு மேலே போனாலும் இம்மீடியட்டாக நாம் டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரெஸ்பிரேட் ரேட்டு நாம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் மூச்சு விடுறோங்கிறது தான் ரெஸ்பிரேட் ரேட்டு. நார்மலாக எல்லாருக்கும் 20 ப்ரீத்துக்கு கீழே தான் இருக்கும். நாம் நம்ம பேஷண்ட்டை மைனர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸு, ஸ்பைரோமெட்ரி, நடக்க வைக்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருந்தோன்னா அவங்கள 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்பிரேட் ரேட்டு கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ணும்போது 25க்கு அதிகமாக இருந்தால் நாம் உடனே டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிஜன் லெவல் ஹோம் கேரில் எல்லா பேஷண்ட் வீட்லேயும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுருக்காங்க. பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவலை பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு தான் நாம் செக் பண்ணுறோம். நம்ம எப்போதுமே ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவலை 95% மேலே தான் மெயின்டைன் பண்ணணும். அப்படி கீழே 95% கீழே வந்துச்சுன்னா பேஷண்ட்க்கு க்ளோஸ் அப்சர்வேஷன் தேவை. நம்ம உடனே டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டெம்பரேச்சர் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பீரியடில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 98.8 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 99.8 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். இந்த டெம்பரேச்சர் மார்னிங் டைமில் 99க்கு மேலவும் போகக்கூடாது, ஈவினிங் டைமில் 100க்கு மேலவும் போகக்கூடாது. டெம்பரேச்சர் அதிகமாகிறது மட்டும் அப்நார்மல் கிடையாது, குறையிறதும் தான். அதாவது பாடி டெம்பரேச்சர் 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டு கீழே போனாலும் நம்ம டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். 100 டிகிரிக்கு மேலே போனாலும் டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சில்ஸு போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பீரியடில் எப்போ ஒரு பேஷண்ட்டு குளிர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்போவே அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபீவர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஃபீவரும் சில்ஸும் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறி. ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ஃபீவர் மட்டும் இருக்கும், சில்ஸ் இருக்காது. ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு சில்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ரெண்டுமே இருக்கும். இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறி இருந்தால் நாம் உடனே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். அங்கே அவங்க யூரின் கல்ச்சர், பிளட் கல்ச்சர் அனுப்பிட்டு ஆன்டிபயோட்டிக் பாலிசியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிஸ்யூரியா போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பீரியடில் பேஷண்ட்க்கு இருக்க காமன் கம்ப்ளைண்ட் டிஸ்யூரியா, அதாவது பெயின்ஃபுல் யூரினேஷன். யூரின் பாஸ் பண்ணும்போது வலியும் எரிச்சலும் இருக்கும். இது கூடவே ஃபீவரும் டயர்ட்னஸும் இருந்துச்சுன்னா உடனே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். அங்கே அவங்க ஆஸ் யூஷுவல் பிளட் கல்ச்சர், யூரின் கல்ச்சர் அனுப்பிட்டு ஆன்டிபயோட்டிக் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இன்டேக் அவுட்புட் சார்ட்டு. அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்க்கு நம்ம இன்டேக்கும் அவுட்புட்டும் அந்த சார்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் 2 வாரத்துக்கு பேஷண்ட் ஒரு நாளைக்கு 4லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் வாரத்தில் ஒரு நாளைக்கு 1 கிலோ வெயிட்டு குறைவாங்க. உப்பு ஒரு நாளைக்கு 8 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்துப்பாங்க. பேஷண்ட் எப்போ யூரின் பாஸ் பண்ணாலும் அதை மெஷர் பண்ணி அதே அளவு தண்ணியை பாடிக்கு ஓரலாக நாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 டைம் வெயிட்டு செக் பண்ணணும். 12 மணி நேரத்தில் 1 கிலோவுக்கு மேலே குறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிறத விட யூரின் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்க பாஸ் பண்ணுற அவுட்புட்டை நாம் பாடிக்கு ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த இன்டேக் அவுட்புட் சார்ட்டில் கண்டிப்பாக எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளோ யூரின் பாஸ் பண்ணுறாங்கங்கிறத ப்ராப்பராக நாம் டாக்குமெண்ட் பண்ணணும். வெயிட்டு ஒரு நாளைக்கு 2 டைம் வெயிட் செக் பண்ணணும். ஒரு பேஷண்ட்டோட டெய்லி செக் பண்ணுற வெயிட்டை வச்சு அவங்களோட இன்டேக் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி 12 மணி நேரத்தில் 1 கிலோவுக்கு மேலே வெயிட்டு குறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி தண்ணி குடிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சால்ட்டி ஃபுட்டும் அதிகமாக எடுத்துக்க சொல்லணும். ஒரே நாளில் 3 கிலோவுக்கு மேலே வெயிட்டு குறைஞ்சி வீக் அண்ட் டயர்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஐவி ஃப்ளூயிடு ஸ்டார்ட் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். ட்ரெஸ்ஸிங் சர்ஜிக்கல் சைட்டில் சர்ஜரி பண்ண இடத்துல ட்ரெஸ்ஸிங் டெய்லி பண்ணணும். ஸ்டெரைல் காஸ் தான் யூஸ் பண்ணணும். பீட்டாடின் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மைக்ரோபர் வச்சு செக்யூர் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸிங்கை நனையாமல் பார்த்துக்கணும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸிங் நனையாமல் இருக்கிறதுக்காக கேட் ஷீல்டு அப்படின்னு ஒரு மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போகணும். இந்த கேட் ஷீல்டு அப்ளை பண்ணியும் ட்ரெஸ்ஸிங் நனைஞ்சிருச்சுன்னா நம்ம உடனே ட்ரெஸ்ஸிங்கை மாற்றிடணும். அப்படி ட்ரெஸ்ஸிங்கை மாற்றும்போது ஊசிங்னு சொல்லுவாங்க. அப்நார்மலாக திரவம் மாதிரி ஏதாவது வந்தாலும் டிஸ்கலரேஷன் சொல்லுவாங்க. சர்ஜரி பண்ண இடத்த சுற்றி கலர் சேஞ்சஸ் இருந்தாலும் நாம் டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது கூடவே ஃபீவரும் டயர்ட்னஸும் இருந்துச்சுன்னா உடனே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். டாக்டர் விசிட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த டேலேருந்து முதல் 1 மாதத்துக்கு 1 வாரத்துக்கு 3 டைம் சர்ஜரி பண்ண டாக்டரை பார்க்க வரணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண 2வது மாதத்துலேருந்து 1 வாரத்துக்கு 1 டைம் வந்தால் போதும். ஒவ்வொரு டைம் வரும்போதும் அடுத்த விசிட் வரும்போது என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை நம்ம கையில் வச்சுருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதை நாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். டயட் பேஷண்ட் டயாலிசிஸில் இருக்கும்போது எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அதே ஃபுட்டை சர்ஜரிக்கு அப்புறமாவும் எடுத்துக்கலாம். சீரம் பொட்டாசியம்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டு நார்மலாக இருந்தால் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2மே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸும் டயட்டீஷியனும் என்ன ஃபுட்டு எடுத்துக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். கிரேப்ஸு, ஸ்டார் ஃப்ரூட்ஸு, மாதுளம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணணும். மற்ற எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஹேண்ட் ஹைஜீன் கோவிட் வந்ததுக்கப்புறமா ஹேண்ட் வாஷிங் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். பேஷண்ட்டை சுற்றி இருக்க எந்த பொருளையும் தொடுறதுக்கு முன்னாடியும் தொட்டதுக்கு அப்புறமாவும் கண்டிப்பாக ஹேண்ட் ரப்பு யூஸ் பண்ணணும். ஆனால் ட்ரெஸ்ஸிங், ஸ்டெரைல் ப்ரொசீஜர், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம்தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். மாஸ்க்கு வீட்டில் இருக்கும்போது மாஸ்க் போட தேவையில்லை. ப்ளூ மாஸ்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டபுள் லேயர்டு மாஸ்க் தான் போடணும். இல்லைனா N95 மாஸ்க் போட்டுக்கலாம். ரிலேட்டிவ் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் போகணும். அவங்க போனதுக்கு அப்புறமும் 10 நிமிஷம் வரைக்கும் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணக்கூடாது. அதிகமாக வெளியே போகிறத தவிர்க்கணும். அப்படி போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் பேஷண்ட் மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கவங்களும் கட்டாயமாக மாஸ்க் போடணும். ஸ்லீப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் 2 வாரத்தில் அடிக்கடி யூரின் போகிறதால கண்டிப்பாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 2 வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் அவுட்புட் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறமா மற்றவங்க மாதிரியே நம்மளாலையும் நார்மலாகவும் நிம்மதியாகவும் தூங்க முடியும்.
நாங்கள் ஹோம் கேர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன கொரிஸ் இருந்தாலும் எங்களை இங்கே கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.